வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படாது என உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்குள் செல்வதற்கான வரியை கட்டாமல் இருக்கும் ஆம்னி பேருந்துகள் குறித்து கேரள மாநில மோட்டார் வாகனத்துறை ஆய்வு நடத்தியதில் 100க்கும் மேற்பட்ட வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆய்வின் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதாகவும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர். 2021இல் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிஷனின் படி தமிழ்நாட்டில் அண்டை மாநில பஸ்களுக்கு சாலை வரி வசூலிப்பதைப் போல நாங்களும் வசூலிப்போம் என கூறுவதாகவும் இரட்டை வரி மற்றும் அபராதங்களை செலுத்த இயலாத சூழலில் இருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதை கண்டித்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆம்னி பஸ்கள் ஓடாது என அறிவித்துள்ளது.